வேலைவாய்ப்பு திமுகவுடைய 187வது வாக்குறுதிப்படி 5 லட்சம் பேரை வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. 28 லட்சம் பேரை இன்னைக்கு உருவாக்கி இருக்கணும். ஆனால் நிதியமைச்சர் சட்டசபையில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. முதலமைச்சர் 110 விதியின் கீழே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. வரக்கூடிய சட்டமன்றத்தில் தயவு செஞ்சு சட்டமன்ற விவாதங்களில் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு கோரிக்கை வச்சாங்க. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும், நேரலையாக ஒளிபரப்புன்னு சொன்னாங்க. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது நேரலையாக ஒளிபரப்புன்னு சொன்ன திமுக இன்றைக்கி ஆளுங்கட்சியான பிறகு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல. லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும். எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் இந்த கேள்விகளை கேட்கணும். என்ன கேள்வி அப்படின்னா, மக்கள் மன்றத்தில் நாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் 38 மாவட்டத்தில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் வேலை கேட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் சும்மா பேரளவுக்கு வெறும் அப்ளிகேஷன் வாங்கக்கூடிய இடமா இருக்குது.